Hello friends, welcome to Easy Cook Samayal. Lunch box recipe day 5 oda recipe da idu. Daily rice எடுத்துட்டு போயிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு சப்பாத்தி சிக்கன் ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சு போடும் இந்த ரெசிபி. சப்பாத்தியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணி வைக்கிறது கொஞ்சமா வேலை தோணுது. அதுக்கு அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா ஈஸியா குயிக்கா பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்து 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவை சாஃப்ட்டா பிசைஞ்சு வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன பவுல் ஆக்கி நம்ம சப்பாத்தி எப்பவுமே தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வெச்சுக்கலாம். ரெண்டு சைடும் மாவு டிப் பண்ணி நல்லா சப்பாத்தியை ரோல் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோல் பண்ணி வச்ச சப்பாத்தி வந்து நம்ம ஃப்ரைங் pan போட்டு சப்பாத்தி ஒண்ணா சுட்டு எடுக்க போறோம். அதுக்கு pan வச்சு ஹீட் ஆகும்போது நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். ஒரு சைடு வேகும்போது திருப்பி போட்டு இன்னொரு சைடு கூட போடும்போது முன்னாடியே நம்ம கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெய் விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு சப்பாத்தி சுட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி சாஃப்ட்டா சுடுறதுக்கு ஒரு டிப் சொல்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு மாவு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நீங்க சப்பாத்தி சுட்டு பாருங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன். எனக்கு இதுவே சாஃப்ட்டா தான் சப்பாத்தி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து தனியா வெச்சுக்கலாம். இப்போ சிக்கன்ல வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஆயிலில் போட்டு ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மசாலா போட்டு வச்சு சிக்கன் எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வேகும்போது திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த சிக்கனை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரையோடு சேர்க்குறதுக்கு நமக்கு கேரட்டு, குக்கும்பர் தேவை, வெங்காயம் தேவை. இதெல்லாமே முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ண கேரட்டும், 1 கப் அளவுக்கு வெள்ளரிக்காவும், 1 கப் அளவுக்கு வெங்காயம் எல்லாமே ஒன்றொன்னா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நம்ம மயோனைஸ் தேவை. அதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் ஈஸியாக. 3 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சுகரும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, 3 பூண்டு அது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகரும், 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா ஹோம்மேட் மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து காரத்துக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆர்கானோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சிக்கன் சாலடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்திக்கு மேலே இது வச்சு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இதுதாங்க சப்பாத்தி ரோலு. ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பசங்களுக்கு இனிமேல் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்து விட வேண்டியதான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் 2 சப்பாத்தி ரோலும் கொஞ்சம் நட்ஸும் வச்சுருக்கேன். தேவைப்பட்டனா கொஞ்சம் கெச்சப்பும் சைடில் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் பேக் பண்ணி இன்றைக்கி பசங்களுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு வரேன். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.